கமலஹாசன் அவர்கள் ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறார். இது நாட்டில் பிரிவினையை ஏற்படுத்திவிடக் கூடாது என்ற கவலை தான் நமக்கு. நாம ஒரு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கர்நாடக உயர்நீதிமன்றம் சொன்னால் அது உயர்நீதிமன்றத்தின் ஆணை. அது மட்டுமல்ல, அதை ஏன் அவர் அடிபணிய வேண்டும்னு சொன்னா, ஏதோ நம்ம தமிழுக்கு நாம் எதிரிகள் கிடையாது. இன்னும் சொல்ல போனா மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தான் இதுவரைக்கும் எந்த பிரதமர் கையாளாத அளவிற்கு திருக்குறளை கையாண்டிருக்கிறார். ஆனா நமது நோக்கம், நாம் மொழியை பற்றி பேசும் பொழுது அது இந்த நாட்டில் உள்ள ஒற்றுமையை சீர்குலைத்து விடக்கூடாது, சகோதரத்துவத்தை பாதிப்படைய செய்துவிடக் கூடாது. உங்கள் சுயநல அரசியல் சகோதரர்களிடம் பகை உணர்ச்சியை ஏற்படுத்திவிடக் கூடாது என்ற ஆதங்கத்தில் தான் நாம சொல்றோம். ஆக தமிழுக்கு நிச்சயமாக மகுடம் சூட்டுபவர்கள் நாம். இன்னைக்கு பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்துல தமிழ் இருக்கையை பாரதியார் பேரில் ஏற்படுத்தியது நமது பாரத பிரதமர். தமிழகத்தின் அடையாளமான செங்கோலை பாராளுமன்றத்தில் வைத்திருப்பது நமது பிரதமர், பாரதிய ஜனதா கட்சி. ஆக தமிழுக்கு முக்கியமான அங்கீகாரத்தை நாம கொடுத்து வருகிறோம். ஆனால் இன்று பொய்யாக தமிழ் மீது பற்று இருப்பதை போல திராவிட முன்னேற்ற கழகம் தனக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுக்குது, அதனால மொழியை பற்றி பேசினால் அவர்கள் மகிழ்வார்கள் என்று நாட்டு மக்களின் ஒற்றுமையை பிரிக்காதீர்கள் என்றுதான் நாம கேட்டுக்கொள்கிறோம். தமிழர்கள் பல பேர் கர்நாடகாவிலும் இருக்கிறார்கள், கர்நாடகத்தை சார்ந்தவர்கள் பல பேர் தமிழகத்திலும் வாழ்கிறார்கள். இந்த ஒற்றுமையை உங்கள் கருத்து குலைத்து விடக் கூடாது என்ற சகோதரத்துவ ஆதங்கத்தில் தான் நாங்க சொல்றோமே தவிர, ஏதோ நாங்க இப்படி சொன்ன உடனே நீங்க தமிழுக்காக எதிரானவர்கள், தமிழை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை. இன்று கூட தமிழகத்தை உச்சத்தில் ஏற்றி வைக்க முடியும் என்றால் அது பாரதிய ஜனதா கட்சியில் தான் முடியும். அதற்காகத்தான் நாங்கள் பாடுபட்டு கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு சொல்ல போனா புதிய கல்விக் கொள்கையில் தாய்மொழி கல்வியை கொண்டு வந்தது பாரதிய ஜனதா கட்சி. இதே தமிழ்நாட்டில் தமிழே தெரியாமல் உயர்கல்வி வரைக்கும் படிக்க முடியும் என்ற சூழ்நிலை இருந்தது. பல முறை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி செய்த பின்புதான். அதனால நீங்க மொழியை வைத்து அரசியல் செய்ய வேண்டாம். மொழியை வைத்து மக்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், சகோதரத்துவத்தோடு இருக்க வேண்டும். என் தாய்மொழி நிச்சயமாக தொன்மையான மொழிதான். ஆனா அதை பற்றி சில கருத்துக்கள் மற்ற மொழிகளை பற்றி பேசும் பொழுது அவர்கள் மனது புண்பட்டு விட்டு ஒற்றுமையை குலைத்துவிடக் கூடாது, மற்ற மாநிலங்களில் வாழ்கின்ற தமிழர்களுக்கு அது பிரச்சனையாகிவிடக் கூடாது என்ற நல்லெண்ணத்தில் தான் நாம பேசுகிறோமே தவிர உணர்ச்சி பிரகமாக எல்லாரையும் பேசலாம். தீ பற்றியும் அறியவர்களுக்கு எல்லாரும் பேசலாம், அதுக்கு பாராட்டு கிடைக்கும். ட்விட்டர்ல கூட இதை போல தமிழறிஞர்கள் இல்லை. ஆனா என் சகோதர சகோதரிகள் மற்ற மாநிலங்களிலும் இருக்கிறார்கள். வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம். நமக்கு எவ்வளவு பெருமை இருக்கிறதோ அதே போல மற்றவர்களின் பெருமையும் நாம் குறைத்து மதிப்பிடாதவர்கள் என்பதை நாம் இந்த உலகிற்கு சொல்ல வேண்டும். இதே கமலஹாசன் விஸ்வரூபன் ஒரு படம் எடுத்துட்டு 2013 இந்த கருத்து, ஒரு மதத்தை சார்ந்த கருத்து வந்த உடனே இந்த கருத்து இந்த ஒற்றுமையை குலைக்கிறது என்றால் நான் நாட்டை விட்டே ஓடிப்போவேன்னு சொன்னார். அன்னைக்கு நாட்டை விட்டே ஓடிப்போவேன்னு சொன்னவர் இன்னைக்கு இந்த நாட்டின் ஒற்றுமையை குலைத்து கொண்டிருக்கிறார் என்ற குற்றச்சாட்டை நாம வைக்கிறோம். சுயநலத்திற்காக நீங்க திரைப்படத்தை வியாபாரமாக்கி கொண்டிருக்கும் போது கன்னடம் வேணும், தெலுங்கு வேண்டும், மலையாளம் வேணும். ஆனா இன்னைக்கு அரசியல்வாதியாக ஒரு பொய்முகத்தை காட்டும் பொழுது நீங்கள் வேண்டுமென்றே மொழி அரசியலை கையில் எடுத்து இந்த நாட்டின் ஒற்றுமை கெடுத்து விடாதீர்கள் என்பதுதான் தமிழ் மீது பற்றுள்ள, தமிழ் மீது உயிரையே வைத்திருக்கின்ற என்னை போன்றவர்களாம் நாங்க சொல்றோம். மறுபடியும் சொல்றேன், தமிழ் எனது பெயரில் மட்டுமல்ல என் உயிரிலும் இருக்கிறது. உங்களை மாதிரி நான் வாய் வார்த்தையில மாத்திரம் தமிழ் பேசுறதில்லை. ரத்தத்தில் தமிழ் இருக்கிறது, சத்தத்தில் தமிழ் இருக்கிறது. ஆனால் ஒற்றுமையில் நம் தமிழ் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் என்னை போன்றவர்களை நாங்க சொல்றோம். டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.